தகடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும், தலைவன் தங்க குணம் ஊருக்கெல்லாம் புரியும். யூடியூப்பில் சப்ஸ்கிரைபரும் வரமாட்டானுங்க, வியூஸும் போக மாட்டேங்குது. ஏதாச்சும் பண்ணுவோம். இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? எடுக்கலாமா வேணாவா? சரி எடுப்போம். ஹலோ டே ஆண்டோ, எங்கடா இருக்கா? ஆஃபீஸில் ஒன்றும் இல்லைடா, ஒரு முக்கியமான மேட்ரை பற்றி பேசுறதுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேட்ரா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லோரும் கான்ஃபரன்ஸ் போடுறேன், வெயிட் பண்ணு. கான்ஃபரன்ஸா? சரி போடு. வேற வண்டி ஓட்டும் போது ஃபோன் அடிப்பான், கக்கூசில் இருக்கும் ஃபோன் அடிப்பான். சொல்டா. ஹலோ, எங்கடா இருக்கா? டேய் நான் வெளியே இருக்கேன்டா, என்ன விஷயம் சொல்லு. டே லைன்லேயே இரு, எல்லோரும் கான்ஃபரன்ஸ் போடுறேன், கட் பண்ணாத. சரி போட்டு தொலை. சொல்லு மச்சான். எங்கடா இருக்கா? நானா ரொம்ப முக்கியமான வேலையில. டேய் என்னடா அது டர்புர்னு சவுண்டு? நீ எங்க வேணா இரு, அதுக்கு முன்னாடி லைன்ல ஏறு. என்னன்னு சொல்லித்தோடா. ஹலோ, எல்லாரும் லைன்ல இருக்கீங்களாடா? இருக்கோம். சொல்லு. ஒன்னும் இல்ல, யூடியூப் விஷயமா ஒரு முக்கியமான மேட்ரு வந்து பேசணும், சரியா? எல்லாரும் நாளைக்கு வந்து ரூமுக்கு வந்துருங்க, ஓகேவா? 2026 வந்து பிஸ்கட் விடுறது விடுறானுங்களா பாரு. பேசிக்கிட்டு என்ன வாங்க. மச்சான், யூடியூப்ல எவ்வளவுதான் வீடியோ பண்ணாலும் ஃபேமஸ் ஆக மாட்டோம், சப்ஸ்கிரைபும் வர மாட்டானுங்க. என்னதான்டா பண்றது? அச்சா ஃபேமஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வைரல் கண்ட் ஏதாவது பண்ணிருக்கோம். நான் மட்டும் என்னடா சொன்னேன்? இந்த மாதிரி பண்ணலாம்டா, இந்த லைவ் ரியாலிட்டி ஆக்ஷன் அதை வச்சு ஒரு கண்டென்ட் மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்டா. எப்படி சொல்ற? இல்ல ரியாலிட்டின்னு பார்த்தோம்னா மொத்தமாவே 4 கண்டென்ட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்து இந்த பிராங்க் பண்ற மாதிரி, இல்ல இந்த அபார்ட்மெண்ட் பில்டிங் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றது, இல்லன்னா அந்த vlog பண்றது, வந்து அந்த மாதிரி கோஸ்ட் வச்சு எடுக்கிறது. இத தவிர்த்து வேற என்ன பண்ணுவோம்? டேய் கரெக்ட்டா மச்சான் சொன்னது கரெக்ட். என்ன கரெக்ட்? நம்ம ஏன் அபார்ட்மெண்ட் பில்டிங் போயிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண கூடாது? டேய் வேறடா இவன். டேய் இல்ல தேவலாம ஏதாவது பண்ணி அடிச்சு விட்டுறாதீங்க. வரல ஆள. சரி அவ்வளவு சீன்ல இல்ல. பண்ணலாம். யாரா கலைப்புட்டு வந்துற போறீங்கடா? அவன கடை நான் போய் தான் குடிங்க. நம்ம பண்ணலாம். நீங்க வரீங்க. ரொம்ப அமைதியா இருக்கு இது வேற. சுத்தி காட்றா ஃபுல்லா இன்னும். இந்த வீடியோ சொன்னேன்டா. ஆமாண்டா, இது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. இது போலாமா? வேற இல்ல வேற எங்கயாவது போய் செக் பண்ணலாம். கைஸ் இதுதான் நம்ம வந்த வழி. இங்கேருந்து நம்ம வந்திருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவ்வளோ போயிடலாம். வாங்க போகலாம். அந்த வீட்டுக்கு போய் பார்ப்போம்டா. ஓகே. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு கொஞ்சம் டேஞ்சராக போய் பார்ப்போம். இதுக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர். அந்த பில்டிங்கில் ஒன்றுமே இல்லை, ஸோ அதனால இந்த பில்டிங் தாவிட்டோம். இதில் யாச்சரா இருக்கான்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறா, பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருக்கானுங்க, சரக்குலாம் வச்சிருக்காங்க, பார்த்தாலே தெரிஞ்சு. நைட்டு ஏதோ பண்ணியிருக்கானுங்க பாஸ். இந்த வீட்லாம் பாருங்க, ஃபுல்லாக இருக்கா, ஒன்றுமே தெரியல. சரி சும்மாறா, பேய் வர வைக்கலாம்டா, அதுக்கு தானே வந்திருக்கோம். தேவையில்லாத பண்ணி நீயே ஏதாவது வர வச்சுற போல. பார்த்து வர கீழே எலுமிச்செல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கடா. சாராது. ஓகே ஓகே, பார்த்துட்டீங்கன்னா உஷாராக இருக்கணும். ஃபோக்கஸ் பண்ணு. வேணாம், தேவையில்லாத வேலை பண்ணாத. நல்லா இருக்கும், எடுக்காத சொல்லுங்க. உள்ள போயிட்டு வீடியோ நல்லா இருந்தா எடுத்துக்கா. டேய் அது ஏன்டா மிதிச்சா? எதுடா மிதிச்சா? தெரியாம மிஸ்டேன்டா. போச்சு போ. அங்க பாரு இருட்டா இருக்கு, நம்ம அங்க ஓடி போனோம். பொறுமையா போடா. இந்த இடம் தான் செம்மையா இருக்கு, வா போலாம். டேய் ஏதோ சிரிப்பு சத்தம் கேக்குதுடா. டேய் சீனி சீக்கிரம் வாடா. டேய் சீனி வா. டேய் இவன்ட்ட ஏன்டா கேமரா கொடுத்தா? போயிட்டுக்காரன் போட்டு போயிட்டான்டா. ஓகே, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். அந்த பயந்தாங்குழி ஓடி போயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தான் எடுத்தாகணும். சரி வா போலாம். எடுத்துக்கலாம்.
மச்சான் இப்போ வந்து இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஆமா இங்க நம்ம வந்தது கிடையாது. அந்த இடத்துக்கு ஸோ இது போன மாதிரி இருந்ததுல போயிடலாமா? பயமா இருக்குடா. சரி வா அந்த சைட் போயிடலாமா? சரி வா சரி போலாம். மச்சான் மச்சான் நில்றா டேய், பார்த்து போடா. இதுக்குள்ளே போயே ஆகணுமாடா? நான் அந்த ரூம் போனேன்ல போ. இங்கே போடுறான் நான் நோவாயிடுறாடி. நேரம் இருக்கு ஒன்றும் இல்லைடா, போடா போடா, பயப்படாதடா, போடா மச்சான், பார்த்துக்கலாம் இதுவாக இருந்தாலும். இதுக்குள்ளே போயே ஆகணுமாடா? போடா போடா பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன்ல போ. ஒரு மாதிரி இருக்குடாடி. என்னடா கதவு தானா மூடுது, சிரிப்பு சத்தம் வருது, ரொம்ப நேரமா சிரிப்பு வந்துட்டே இருக்கே. அப்பாச்சு மச்சான் எவ்வளோ இருக்காடா இங்க. ஏன்டா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்தோமா சூப் எடுத்தோமா கிளம்பலாம்டா. சரி இந்த இடம் ஓகேல, பர்ஃபெக்டாக இருக்கும்ல, இங்கே வச்சிடலாமா, கூப்பிட்டுலாமா? வெல்கம் டு அவர் சேனல் ஃபண்டாஸ்டிக். நான் உங்கள் எஸ்கே. நான் உங்கள் கோஷல். எஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் செம்மையான இடம். எங்கே வந்திருக்கோம்? அபேண்டன் பிளேஸ். எஸ் அபேண்டன் பில்டிங்க்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா பேயை எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதுவும் இல்லாமல் பேய் கூட இன்டர்வியூ எடுக்க போகிறோம். தேவையில்லாத வேலை பண்ண வந்திருக்கோம். எஸ் அதெல்லாம் வேணாம்டா, ஏற்கனவே சூனியம் எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பில்டிங்கு, ஒரு இடமும் செம்மையாக இருக்குது. என்ன மாதிரி எடுத்துருக்காங்க, சவுண்ட்லாம் கேட்குறா. இப்படிதான்டா இருக்கும். ஏதாவது பேர் சொல்லு, மோகினி அக்கா, ஏதாவது பேர் சொல்லு. வெளியே வா மோகினி அக்கா, ஏதோ ஒரு அக்கா, வாங்க சீக்கிரம். என்னடா லைட் போயிடுச்சு, கேமரா ஆன் பண்றா. ஐயோ ஓடுறடே, சீக்கிரம் வா சீக்கிரம் வா, இந்த இடத்துக்கு போயிடலாம். போறோம். ஐயோ குதி குதி குதி. ரொம்ப மோசமா இருக்கு. ஆண்டனி இன்னொரு டேக், இந்த டேக் சரியில்லை, திருப்பி ஓடி வா. ஏய் அவளை இருடா. இது வேற சை அரிப்பு வேறடி இந்த புடவை. ஏண்டா எத்தனை தடவை ஓட விடுவீங்க? ஒரு வாட்டி தான்டா, போயிட்டு வாடா. என்ன ஒரு வாட்டி ஆள்ல கூட்டு வந்தீங்கடா, மயிர் மாதிரி பண்ணுறீங்க. புடவை யார கட்டணும் முடியும். சரி சரி போ போ போ. ஏய் போ 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 போ, ஒரு வாட்டி சும்மா சொல்லக்கூடாது. ஆண்டனி செம்ம நடிச்சான்டா. ஆமாண்டா, அதில் கூட்டு வந்து உயிர் எடுக்கிறீங்க. தான் நல்லா நச்சாங்க இல்ல நச்சான்ட்டு பசி உயிர் வேற போதுரா. இது வேற பாடுறாங்க வாயில வாயில ஏண்டா காலைல கூட்டு வந்தீங்க, சோறு தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களாடா? ராஜ்கிரண் மாதிரி இருக்குடா. என்னடா இது கெட்ட போய் பாடுறாங்க. ஃப்ரீயா இருக்கீல்ல, அப்பனா ஃப்ரீயா இருக்கேனா? என்னடா தடவுற? முடி வேற வாயில வாயில போயிடுறா. சீ எப்படா இவ்வளவு பெருசா முடியலாம் வளர்க்குறாங்க. பாண்டியா போட்டுக்கிறீங்களா? இந்த புடவைலாம் கட்டி வேற லெவல் மாமி வந்து போடா கட்டுறவனுங்க ஒரே அரிப்பு மச்சான். அது மச்சான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன? என்னடா கோசல கும்முன்னு இருக்க மச்சான். ஏய் 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 ஓகேடா, நல்லா வந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஆமா அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா இதான். எப்படா போகுது எடிட்? எடிட்டிங்லாம் முடிஞ்சிச்சுடா, அப்லோடே பண்ணியாச்சு. அப்லோடே பண்ணிங்களா? சூப்பரா சூப்பரா. வியூஸ் 50,000 வந்திருக்கு. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன்டா. 50,000 பத்தாதேடா. வரும்டா வரும்டா, அவசரப்படாத. போட்ட உடனே ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இன்னைக்கு தானே போட்டோம், உடனே வந்துருமா? ஒரு நாய் மட்டும் வரல. எங்கடா அந்த நாய்? அந்த நாய் ஓடி போன நாய் அங்க இருக்கு பாரு. குத்து வச்சவன்டா. நல்லா ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கான்ல அவன். எஸ்கேப் ஆயிட்டான். இல்லடா, எடிட் வேற பண்றோம், அடிக்கடி கரண்ட் போச்சுன்னா சிஸ்டம் பிரச்சனை ஆயிடும். ஏடா கரண்ட் போதெல்லாம் ஒரு விஷயம் தானடா, அதெல்லாம் தப்பா என்ன? எப்பறா அடுத்த வீடியோக்கு அதே இடம் போலாமா இல்ல வேற இடம் போலாமா? வேற இடம் போலாம். ஏன்னா மால் மாதிரி போ. நீங்க பேசிட்டே ஏய் இரு, வேலையே முடியல, எங்க போற? டீ குடிச்சிட்டு வரேன், உங்களுக்கு வாங்கிட்டேன். வாடா இரு முடிச்சிட்டு போ. என்னடா அடிக்கடி ஆஃப் ஆகுது? ஏய் நம்ம எல்லாரும் இல்ல நம்ம 2 பேர் மட்டும் வெளிய போய் டீ குடிச்சிட்டு வரலாம். அப்ப நான் எங்க போவேன்? நீ வேடிட்டு பாடுறா, வேலை பாடுறா. கூட இருங்க, முடிச்சிட்டு 3 பேர் ஒண்ணா டீ அடி போய் தம்ம சொல்லிட்டு. டேய் என்னடா ஏதோ ஒன்னு வந்துச்சுடா. ஒண்ணுமே இல்லடா, உன வேற ரொம்ப டேய் பாடுறா. ஒண்ணுமே அந்த போட்டோவை பார்க்காதீங்க, அப்படிதான் இருக்கு. இது முடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். இருவனி என்னடா சரியில்லை நொடியில்லை. என்னடா அது? ஆத்தாடி
சொன்ன மாதிரி யாரு எதா எங்களை எப்படி தெரியும்? எங்களை வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? நித்ரா ஓலப்பாயில விழுந்த செவல் பேசிட்டு இருக்கவ ராஜி அந்த வீட்டுல என்னடா போயிட்டு இருக்கியா? இது உங்க வீடா? ஆமாயா, என் பாட்டிலையா வீட்டுல சிவனேன்னு பத்துட்டு இருந்தேன். ஒரு பொட்டை புள்ளைய கூட்டியாண்டு என்னயா பண்ணிக்கிறீங்க அந்த பிள்ளைய? பொம்பளை புள்ள தான் இல்லைண்ணே. ஆமாயா, வெள்ளை கட்சியோட ஒரு புள்ள வந்தாலே என்னயா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளைய? அது பொம்பளை புள்ள கேட்க பார்த்துக்கிறாங்க. எது யூடியூபா? யார் ஊரு? நான் யார் டியூபு பல்புன்னு எனக்கு தெரிஞ்ச மணியில என் தம்பி சுப்பிரமணியன் தான். அண்ணா, அது யூடியூப் இல்லைண்ணா, யூடியூப்ண்ணா. அதுல வீடியோ போட்டா காசு வரணும், அதுதானா மணி மேட்டருக்கு சொல்றான். அப்ப ஏதோ பொம்பளை சேலைய போட்டுட்டு தப்பான படம் எடுத்துருக்கிய? தப்பான படம் தான் இல்லைண்ணே. பேய் வேஷம் போட்டுட்டு படம் பண்ணா எல்லாரும் ஆழமா பாப்பாங்கண்ணே. அதான இவ்வளோ போட அதான் பாட்டு. இது பேய் படமா? சரி, இந்த மைடியரிசா யார் மாதிரியா? சரி, எடுத்துட்டு வந்து போட்டு காட்டுங்க பாப்போம். எல்லாம் முண்டை அந்த படத்தை எடுத்துட்டு வா பாப்போம். என்னையா பாத்துக்கிறீங்க? போறியா? இதுதான் அந்த படம் காட்டுற முட்டியா? படத்தை போடு பாப்போம். அந்த வீட்டுக்கு போய் பாப்போம்டா. ஓகே. எங்கயா அந்த இன்னொருத்தன்? படத்துல எங்கயா? வீடியோ எடுத்தது அவன் தானே. மோகினி அக்கா, ஏதோ ஒரு அக்கா, வாங்க சீக்கிரம். இன்னும் எடுத்து வச்சிருக்கீங்க? இன்னும் எடுத்து வச்சிருக்கீங்க? உங்களால பேய்க்கு உண்டான மரியாதை போச்சியா? எங்களை பார்த்தவளை அவளை இறக்கிறவா தெரியல. நீங்களே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. பேய் ஒரு செகண்ட் கூட காட்ட மாட்டீங்களையா? நீ இது பேர் என்ன சொன்ன? அந்த கேமரா யூடியூப்லாம் எடுத்துக்கிட்டு அது என் வீட்டுக்கு வந்துருங்க. நான் டைரக்ட் பண்றேன். நீங்களாம் பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, நம்ம யூடியூப் பண்றோம். நான் மட்டும் இந்த இடம் தான் செட் பண்ணிட்டேன். இதுதான் அண்ணன் சொன்னேன். தேடி பார்க்கலாம். நான் பண்றது அமைதியாரா? அது பேய்டா? அது இதுவா? இது இல்ல அது இது. மோசமா இருக்குது. ரூம் தான்டா சொன்னாரு. நல்லா தான் இருக்கு. ஏய், செட்டப் கரெக்டா இருக்கு பாரு. அங்க பாரு, ஓடா பாரு. இது வேற. எத்து சென்டரா போட்டு சாமான்லாம் இருக்கா? அந்த ஆப்பையார குத்துட்டு ஓட்டாங்க. சரி, எங்க இருக்கு? வராததுக்கு நல்லதுதான். எத்தனை வந்துருக்குல? இருக்கு. ஓகே. டேய், இந்த செட்டப் கரெக்டா இருக்கு. ஆமா புக் பண்ணிடலாம். போலாம் இல்ல. மச்சான், நீ போன் எல்லாத்துல வா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏய், அது எங்கடா? எதுடா? நம்ம கூட ஒரு சுத்தி இருக்குங்க அது. என்ன பண்ணிட்டே போயிட்டான். ஏய், ஐயாடா. டீடாவன் கேட்ட எடுத்து போறான்டா. அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? ஏய், இங்க வாடா இருக்க. எங்கிட்டு? வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு. இந்த வீடியோ பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. இங்கதான் வாழ்ந்தேன். சரிண்ணே. இதுக்கு ஒரு 40 வருஷம் இருக்குமையா. ரொம்ப மோசமா இருக்கு. சரிண்ணா, இப்ப என்ன நான் பண்ணணும் சொல்லுங்க. எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்துட்டியா? அதெல்லாம் எடுத்து ஏய், அந்த ஊஜா போயிடு. எது? ஊஜா போய். தம்பி, போன் எடுத்துக்கிட்டல? வீடியோ ஆன் பண்ணி பா. இவட வெஸ்டியலா? ஏய், அந்த மெழுகுவர்த்தி எங்கயா? ஏறுங்க, ஏத்துறேன் இருங்க. திரி நல்லா பத்தலையா? சரிங்க. என்னயா சின்ன காத்தடிக்குது? என்ன கணக்கா இருக்கே. இந்த முடி எவ்வளவு காண்டாயிடுது. ஆமையா நீ பொட்டச்சி நஞ்சு கையை வச்சுக்க. 40 வருஷம் அழிச்ச. என்னடா, ஆரம்பிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு.
ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஏதோ ஒரு ஆவி இருக்கிறதா சொல்கிறாங்க. உண்மையாக இருந்தால் வாங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த காஜா போர்டில் இந்த சைன் காமிங்க. இருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ. மூணுதுரா. டேய் நகர்துரா. எஸ் ஆண்டா. உங்க பேர் என்ன? பேர் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்க. உன் பின்னாடி ஏதோ இருக்குடா. என்னது பின்னாடியா? எங்கடா இருக்கு? டே பாதியில் எழுந்துச்சு போகாத. உட்கார் திரும்பி வா, திரும்ப ஆரம்பிக்கலாம். நவுதுரா. ஃபர்ஸ்ட் லெட்டர் வர போதுரா. சி ஏ ஐ CAI கெய்னா. ஏதோ இருக்குடா. எதுவும் இல்லையாடா? கேம் பாதியில விடக்கூடாது. வந்துரு. வாடா. வை. உங்க நிறைவேறாத ஆசை தான் இருந்தா சொல்லுங்க. லைட் ஏறி அணையுது. புரியாத. எப்படியா அண்ணன் டைரக்ஷனு? நைட் டியூட்டி மதுரை வாசம் வீசுது. எப்படி உங்களுக்கு டைரக்ஷனு பின்னிட்டீங்க? அதுவாயா, என் பேரு பாண்டியய்யா. என் சொந்த ஊர் மதுரை. மதுரையில் வாடிப்பட்டி பக்கம். எனக்கு சினிமா தான் எல்லாமே. எங்கள் ஊர் தெண்டுக்கோட்டையில் வர எல்லா படத்தையும் விடாமல் பார்ப்பையா. அதுவும் என் தலைவன் ரசினி படம்னா ரொம்ப உசுறு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு படம் விடாமல் அம்புட்டியும் பார்த்துருவேன். அந்த மாதிரி ஒரு படம் விடாமல் பூரா படத்தை பார்த்ததாலே என்னவோ தெரியல, எனக்கு சினிமா மேலே ஒரு மோகம் ஐயா. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி நடிக்கிறது நினச்சிக்காதீங்க. எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசையா. ஐயா பாரதி ராசா மாதிரி இல்லைனா கூட ஏதோ ஒரு சின்ன அளவுல டைரக்டர் ஆனா கூட போதும்னு ஒரு ஆத்மா சந்தோஷத்துல தான் சென்னைக்கு கிளம்பி வந்தேன். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 125515 மதுரையிலிருந்து விழுப்புரம் வழியாக வந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் சென்னை வந்தடைந்துள்ளது. என் ஐயா அத்தா பேச்சை விட கேட்காம மெட்ராஸுக்கு கிளம்பி வந்து விட்டையா. அந்நேரம் மெட்ராஸுக்கு வந்த நேரமா என்னன்னு தெரியல, என் தலைவன் படம் முடத்துக்கார ரிலீஸு. ஒரு தேட்டர் விடாம எல்லா தேட்டர்லையும் அம்புட்டு கூட்டம் அள்ளுது. அம்புட்டு கூட்டத்திலையும் அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் அந்த டிக்கெட்டை வாங்கி தேட்டருக்குள்ள போயிட்டு தலைவா அப்படி கட்டி ஆத்துவோம் பாத்துவோம் கூத்தும் கும்மாளமா இருந்துட்டு அதே சந்தோஷத்துல பாரதி ராசாவை பார்க்கலான்னு கிளம்புனையா. போயிட்டு இருந்தேன். என் துட்டு கஷ்டம் லாரிக்கார வண்டி என்னையே என் கனவையோ குழி தோண்டி புடைச்சி போட்டாங்க. அடங்காத என் ஆவியை அந்த 4 செவுத்துக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருந்தையா. அந்த நேரத்துல நீங்க வந்து யூடியூப் எடுக்கிறேன் யூடியூப் எடுக்கிறேன்னு என்னை உசுப்பி விட்டிய. உங்களை பின்தொடர்ந்து உங்க வீட்டுக்கு வந்தா பார்த்தா நீங்களும் நம்ம பயல்களா இருக்கீங்க, போற போக்குல உதவிடுவோன்னு உதவிட்டு இப்போ ஒரு படம் எடுத்தது உட்காந்துருக்கோம். நான் மாட்டி விட்டோமா? அண்ணனுக்கு இப்படி நடந்துக்கிறான்.
இந்த கதையெல்லாம் காவிய கதை மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு கண்டென்ட் கட்சத்துல அது வரைக்கும் போதும்டா. அந்த இடத்துல டெலிட் பண்ண பாத்துக்கலாம். அடங்கும்.